Hello students, welcome to Maths Madhu. இன்னைக்கு நம்ம 10th standard mathsல relations and functionsல exercise number 1.5ல sum 4 பார்க்கலாம். So question பாருங்க, if f of x equal to x square minus 1, g of x equal to x minus 2. So find a. So நாம் இப்போ a வந்துட்டு என்னன்னு பார்க்கணும். So if g composite of a கொடுத்து equal to 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஏ கண்டுபிடிக்கணும். இப்போ ஜி காம்போசிட் எஃப்னு இருக்குது நமக்கு. ஸோ இப்போ அதை எழுதணும். கிவன் எழுதிட்டு ஜி காம்போசிட் எஃப். ஸோ முதல்ல என்ன பார்த்துருக்கோம் போன சம்மில், இந்த காம்போசிட் மட்டும் விட்டுட்டு நீங்கள் எழுதிடுங்க. ஜி காம்போசிட் மட்டும் எடுத்துகிட்டு இந்த எஃப் அப்படியே எழுதிடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ இப்போ இந்த ஜி எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? எஃப் ஆஃப் எக்ஸு பாருங்கள் என்ன வேல்யூ இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ஜி எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா? எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்ம இங்கே எழுதலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இப்போ இது நமக்கு ஜி எக்ஸ்ன்னு ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் மைனஸ் 2 இருக்கா? அப்போ எக்ஸுக்கு பொதுவாக நம்ம என்ன எழுதணும்? இந்த வேல்யூ. ஜி எக்ஸுக்கு பொதுவாக இந்த வேல்யூ எடுத்துருக்கோமா? அப்போ எக்ஸுக்கு பொதுவாக இந்த வேல்யூ எடுக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ எக்ஸோட வேல்யூ எடுத்துட்டோமா? இப்போ இந்த மைனஸ் 2 அப்படியே எழுதிக்கணும். மைனஸ் 2. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மைனஸ் 1 மைனஸ் 2 இருக்குது. ஸோ மைனஸ் ப்ளஸ் பண்ணணும். 1 + 2 = 3. ஸோ பெரிய நம்பருக்கு மைனஸ் சிம்பிள் இருக்குது, அதனால் நம்ம என்ன சிம்பிள் போடணும்? மைனஸ் சிம்பிள் தான் போடணும். ஸோ -3. இப்போ ஜி காம்போசிட் எஃப்க்கு நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் -3ன்னு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஜி காம்போசிட் எஃப் ஏ ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது இல்லையா? ஸோ அது அப்படியே இங்கே எழுதியிருக்கேன். கிவன் ஜி காம்போசிட் எஃப் ஏ. ஸோ நம்ம ஏ தானே கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவல் டு 1 அப்படின்னு அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபார்மேட், இப்போ ஜி காம்போசிட் எஃப் நமக்கு இது இருந்து இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர் -3 இல்லையா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஜி காம்போசிட் எஃப்க்கு பொதுவாக நம்ம என்ன எழுதணும்? ஹென்ஸ் இந்த ஜி காம்போசிட் எக்ஸுக்கு பொதுவாக நம்ம அதை கண்டுபிடிச்ச வேல்யூ எழுதுகிறோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் -3. ஸோ இது தானே ஜி காம்போசிட் எஃப். அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? இந்த ஏ அப்படியே எழுதிருங்க. ஸோ இப்போ இந்த ஏ அப்படியே எழுதிட்டு ஈக்குவல் டு 1. ஸோ நமக்கு ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஏக்கு பொதுவாக நம்ம இதை என்ன எடுத்துக்கணும்? எக்ஸுக்கு பொதுவாக நம்ம இங்கே ஏ தானே நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஏன்னு எழுதிடணும். எக்ஸுக்கு பொதுவாக இந்த எக்ஸுக்கு பொதுவாக நம்ம ஏ ஸ்கொயர் போட்டுக்கிறோம். இதே வேல்யூக்கு எக்ஸுக்கு பொதுவாக நம்ம ஏ எடுக்கிறோம், ஏன்னா ஏ கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஏ ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். இப்போ இந்த -3 அப்படியே போட்டுருக்கோம். இப்போ ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணால் தானே நமக்கு ஏ கிடைக்கும் இல்லையா? ஏ வேல்யூ வேணும் நமக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம்? நம்பர்ஸை ரைட் சைடு போயிடலாமா? ரைட் சைடு கொண்டு போயிடலாம். ஏ ஸ்கொயர் -3 ரைட் சைடு வரும்போது என்ன? இந்த 1 போட்டுட்டு -3 வரும்போது என்ன ஆகும்? +3 ஆயிடும். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும்? 4 ஆயிடும். இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது. இப்போ ஏ நம்மளுக்கு ஸ்கொயரில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வரும்? ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 2 2 சார் 4 வரும் இல்லையா? அப்போ 2 ஸ்கொயரில் இருக்கிறதுனால நமக்கு 2 தான் ஆன்சர் வரும். இது நம்ம ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் பாருங்கள், இப்போ நமக்கு 4 வரணும் இல்லையா? 4 தான் வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது இங்கே 2 இல்லையா? இந்த 2 தான். 2 2 சார் 4 இல்லையா? 2 2 சார் 4 வருது. நமக்கு -2 மைனஸ் போட்டாலும் -2 × 2 4 வரும். ஸோ ப்ளஸ் உங்களுக்கு +2 × +2 போட்டாலும் உங்களுக்கு +4 தான் வரும். ஸோ அப்போ நம்ம இங்கே ஆன்சர் என்ன எழுதணும்? ஏ ஈக்குவல் டு, ஸோ ப்ளஸ் ஆர் -2 அப்படின்னு வரும். ஸோ 2 ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கும் இந்த 2. சரிங்களா? அப்போ ப்ளஸ் ஆர் -2 அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ ஏவோட வேல்யூ ஏ ஈக்குவல் டு +2 ஆர் -2. இதில் எது வேணால் வரும், 2ல் எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.